ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் சீசன் 9ல பங்கு பெற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டெய்லியும் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ், ஃபோட்டோஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் நாய்க்குட்டியை வச்சுட்டு கொடைக்கானல் அந்த ஹில் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து உண்மையாகவே ரொம்பவே பேசுபொருளாக தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கூட போயிருக்காங்க அங்கே அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்னன்னா, இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரு இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் நமக்கு என்னோட கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தா ஜான் போத்தன் இவங்க தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க கூட இருக்கிற ஃபோட்டோஸை கண்டிப்பாக வந்து வெளியிட்டிருப்பாரு. பட் இவர் மட்டும் ஃபோட்டோ போடுறதால அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் எழுது. ஸோ அவங்க கூட போகலையா? ஸோ ஃபேமிலியோட போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அவருமே. ஸோ பார்வதி கூட போயிருக்காரா? நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து அங்கே தான் போகிறோம். ஸோ அவங்க வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே போடலை, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அவங்ககிட்ட இருந்து. ஸோ நமக்குமே இந்த இடத்துல ஒரு டவுட் தான் இருக்குது. பட் ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரா, இல்லை ரிலாக்ஸ் பண்ணலாம் தனியாக போயிருக்காரா, அதுவுமே எதுவுமே தெரில மக்களே. பட் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு உண்மையான விஷயமும் நம்ம தெரியாமல் சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடக்கூடாது. கன்ஃபார்ம் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வந்து ஏதோ யார் வேணாலும் என்ன வேணாலும் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்கலாம். பட் அவங்க 2 பேரும் உண்மையாகவே கொடைக்கானல் போயிருந்தா கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபோட்டோஸும் வெளியே வரும். அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மக்களே. ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன் அவங்க 2 பேர் சேர்ந்து ஃபோட்டோஸே வெளியிடல, ரொம்ப நாள் ஆகுது, என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து விடை ஓரிரு நாட்களில் தெரிய வரும்னு நினைக்கிறேன் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.